ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவும் அபியும் ரூமில் உட்காந்துருக்காங்க. அபி மனசுக்குள்ளார நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் ராகவ் தப்பாக நினச்சிட்டோம், நம்ம சாரி கேட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட போய் சாரி கேட்குறாங்க. ராகவ் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ராகவ் வந்து நான் சாரியை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடக்குது. சூப்பராக ஃபன் கலாட்டாவாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபி போய் படுத்துக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நீ வந்து ராக்கி பாய் நீ தான் எனக்கு வேணும், நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் பாரு, இது எனக்கு நானே விட்டுக்கிற சவால் அப்படிங்கிற மாதிரிலாம் ராகவ் சொல்கிறாரு. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஆகாஷுக்கு அணு ஒரு ஷர்ட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட பார்த்தா சூப்பராக குட்டியாக ஒரு ரொமான்ஸ்லாம் நடக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் வந்து அந்த பைக் ரேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயமா சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஆகாஷுக்கு ஏதோ பிரச்சனை வர போகுதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தா மறுபடியும் ராகவ் அபி அங்கே ரூம்குள்ளார காட்டுறாங்க. இப்போ ராகவ் கிட்ட வந்து அபி வந்து ரொம்ப சொல்லி புலம்புறாங்க. முரளி சம்மந்தமாக எந்த ஆதாரமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்கும்போது இப்போ ராகவ் வந்து ஏன் நீ கவலைப்படுற, நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா கடவுளுக்கு முன்னாடி போய் அதான் முருகருக்கு முன்னாடி நின்றுட்டு கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வேண்டுறாரு. அபிகிட்ட நான் போய் சாரி கேட்கணும், நான் சொல்கிற விஷயத்தை அபி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்கிறாரு. இதை பார்க்குற அபிக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ராகவ்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ரொம்பவுமே மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஒரு மாதிரி ரொமான்ஸாக இருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை தான் நடக்குது ரெண்டு பேத்துக்குள்ளார. ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது. ஏன்னா லாவணியாவை சம்மந்தப்படுத்தி இந்த தடவை பார்த்தா அபி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பார்த்தா ராகவ் வந்து அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துறாரு. சூப்பர் மூமெண்ட்டாக இருக்குது. அபியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அங்கே கூடோனில், அதாவது ஆஃபீஸோட கூடோனில் அபி ஏதோ வைக்க வரும்போது அதெல்லாம் அந்த அட்டைப்பெட்டிலாம் மேலே தவறி விழுந்துருது. அப்புறம் ராகவ் வராரு. எந்திரிக்க முடியாமல் அபி கஷ்டப்படுறாங்க. இப்போ அபிகிட்ட வந்து அபி வந்து ஹெல்ப் கேளு, அப்போ தான் நான் உன்னை தூக்கி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ராகவ். அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. செந்திலண்ணனை கூப்பிட்றாங்க. செந்திலண்ணன் வராங்க. ஆனால் பார்த்தா ராகவ் வந்து நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அபி கூப்பிட்றாங்க. ராகவ் போய் அபியை தூக்கி விட்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்ததுமே ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ அபி வந்து சொல்கிறாங்க இது முரளி கொடுத்ததுன்னு. அப்புறம் ராகவ் வந்து தூக்கிட்டே வராரு. ஆஃபீஸில் அப்படியே தூக்கிட்டே தான் நடந்து வராரு. செம்ம சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ அவங்களோட ஆஃபீஸில் இருக்க அந்த கேபின் ரூமில் உட்கார்ந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்து பார்த்தா உள்ளுக்க மோதிரமும் லெட்டரும் இருக்குது. அதை அபி கொஞ்ச நேரம் படித்ததுக்கப்புறமே ரொம்ப கோவமாயிடுறாங்க. அப்படியே அந்த லெட்டரை அப்படியே கசக்கி போட்டுறாங்க. ராகவும் ஒரு பக்கத்து அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து உள்ள எபிசோடுக்கும் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆக மொத்தத்தில் ஸ்டோரியை அடுத்து பரபரப்பாக விறுவிறுப்பாக கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.